தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடிய அகழ்வு பணி. எந்த சந்தர்ப்பத்திலும் கருணா குழு ஆயுதங்களோடு களமிறங்கலாம். தேரரின் பரபரப்பு தகவல். போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கிய அதிபர் தொடர்பில் வெளியான புதிய தகவல். சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் ஆயுதங்கள் மீண்டும் குழப்பத்தை உருவாக்கிய அர்ச்சுனா. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நாமல் ராஜபக்ஷ. போதைப்பொருள் வர்த்தகத்துடன் முன்னாள் ராணுவ அதிகாரிகளுக்கு தொடர்பு. கோட்டாபயவுக்கு மீண்டும் நெருக்கடி. உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள தனியார் காணியில் இன்றைய தினம் காலை அகழ்வு பணிகள் ஆரம்பமாக்கி இடம்பெற்று வருகின்றது. குறித்த அகழ்வு பணியானது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி MH மக்ரூப் மேற்பார்வையில் நடைபெற்று வருகின்றது. விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் புதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றது. பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றது. தற்பொழுது அகழ்வு இடம்பெறும் பகுதியில் 2021ஆம் ஆண்டு அகழ்வு இடம்பெற்று எதுவும் கிடைக்காத நிலையில் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் ஆயுதங்கள் காணப்பட்டமைக்கு தனது ஐரோப்பிய பயணத்தின் போது பல ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், கொள்கலன்களில் இருந்தது ஆயுதங்கள் தான் என்பதை நான் பயமின்றி கூறுகின்றேன். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மூலமே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. எனினும் இவ்விடயம் தொடர்பில் என்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். என்னுடைய கொள்கலன்கள் என எல்லா இடங்களிலும் கூறி வருகின்றனர். நான் இன்றும் பொறுப்புடன் இருக்கின்றேன். விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்களே காணப்பட்டன என்பதை உறுதியாக கூறுகின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுகேகுடையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியின் நோக்கம் தற்போதைய அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நினைவூட்டுவது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ, பேரணி தொடர்பான கலந்துரையாடல்களில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கும். ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்குள் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன. எனினும் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்தோம். அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதும் மக்கள் அளித்த வாக்குறுதிகளின்படி செயல்பட ஊக்குவிப்பதுமே பேரணியின் நோக்கமாகும். அரசாங்கத்தின் கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணியில் இணைவார்கள். அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த பேரணியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் கலந்துரையாடல்களின் பின்னர் ஏனைய கட்சிகள் தங்கள் பங்கேற்பை உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிழக்கில் கருணா தலைமையிலான குழு இச்சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்களுடன் போராட்டத்தில் குதிக்கலாம் என மட்டக்களப்பு மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமன் ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், இன்று கிழக்கில் கருணா மற்றும் பிள்ளையான் ஏனைய குழுக்கள் கௌரவமாக இருக்கின்றனர். ஆனால் அடியில் ஏதோ ஒரு திட்டம் தீட்டப்படுவதாகவே எனக்கு தோன்றுகின்றது. வெளியில் தெரியாவிட்டாலும் கருணாவின் குழு இன்றும் இருக்கின்றது. ஆனால் ஆயுதங்கள் இப்போது இல்லாவிட்டாலும் இச்சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்கள் எடுக்கக்கூடும். நான் அடித்து சொல்லுகின்றேன், கருணாவி அதற்கு தலைமை தாங்குகிறார். அதனால் ஆயுதம் ஏந்துவதற்கான அவதானம் இருக்கின்றது. ஆனால் அதற்கான அவதானிப்பு அரசாங்கத்திடம் இல்லை. இந்த காரணங்களை கொண்டே அன்று நான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் சவால் விட்டேன். யுத்தம் முடிந்துவிட்டால் அதில் பயன்படுத்திய பாரியளவான ஆயுதங்கள் அங்கே யார் அவற்றை பறிமுதல் செய்தனர், யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? நான் 35 வருடங்களாக மட்டக்களப்பில் வசித்து வருகின்றேன். தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்திலும் இருந்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் யார் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், யார் தலைவர்கள், அவர்களின் அனைத்து விவரங்களும் நான் அறிவேன். கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் குழுவினர் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படவில்லை. இன்று கருணா என்ன செய்கின்றார்
எங்கிருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்று யாருக்கும் தெரியாது. அதுதான் பயங்கரமானது. இது தொடர்பில் அனைத்தும் எனக்கும் தெரியும். தேவையான இடத்திற்கு கொடுக்க முடியும். குழுவில் உள்ள அனைவரும் 45 தொடக்கம் 50 வயதிற்கு உட்பட்டவர்களாக காணப்படுகின்றனர். கருணாவுடன் அன்று ஆயுதமேந்தி போராடியவர்கள் சாமானிய வாழ்க்கைக்கு வந்திருந்தாலும் உள்ளாந்தமாக அவர்களுக்கு எமக்கு சான்றிதழ் வழங்க முடியாது. அப்படி நம்ப வேண்டாம் என்றால் போராட்டத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் எங்கே என்று அவர்கள் கூற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகளுடன் முன்னாள் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த அரசாங்கம் போதைப்பொருளுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு நாம் பூரண ஆதரவினை வழங்குகின்றோம். அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ராணுவத்தினரின் தலையீடின்றி மேற்கொள்ள முடியாது. நான் அதனை மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றேன் என தெரிவித்துள்ளார். தெற்கில் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். கடந்த 17 ஆண்டுகளாக இந்த பிரச்சினை சரியான முறையில் அணுகப்படவில்லை என தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த பிரச்சினை தெற்கிலும் பாரிய அளவில் பூதாகரமாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் யாரையும் காப்பாற்ற முனையக்கூடாது. வடக்கு கிழக்கில் காணப்பட்ட போதைப்பொருள் பிரச்சினை தற்பொழுது நாடு முழுவதும் புற்றுநோய் போல் பரவியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரம் மேப்பாவல பிரதேசத்தில் போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதிபர் தொடர்பில் சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அனுராதபுரம் ஏப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் 1 கிலோகிராமுக்கு அதிகமான ஹெரோயினுடன் கடந்த மாதம் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என குறிப்பிடப்பட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல. அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார். அதிபர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை அதிபர் சேவை தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழில்சார் அதிபர்கள் சங்கம் மேலும் கூறுகையில் அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் குறித்த அதிகாரியை பற்றிய தகவல்களை வெளியிடும் போது அவரை இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்று அடையாளப்படுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் காவல்துறை அதிபர், முன்னாள் கடற்படை தளபதி, முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் உடனடியாக தங்கள் நிரந்தர வதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அறகலைய போராட்டத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சரின் வீடுகள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடாத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலித்த பின்னர் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.